ஹலோ வியூவர்ஸ். தாவேகா தலைவர் விஜய் வந்து இன்னைக்கு தஞ்சாவூரில் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்காரு. வழக்கம் போல் வந்து டிஎம்கே பற்றி தாக்குறது தான் தீய சக்தின்னு சொல்லுறதும் இது ஒன்றும் புதுசு இல்லை. இதே கேட்டு கேட்டு கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு. இதான் சொல்லியிருக்காரு. சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, விவசாயம் பற்றி நான் வந்தால் இதை பண்ணுவேன், என் கூட வந்து உறுதிமொழி எடுத்துக்கோங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. யார் என்ன பண்ண போகிறோன்றது வந்தால் தான் தெரியும். எல்லாம் வாயில தான் வளர சுடுவாங்க. சில பேர் மட்டும் தான் சொல்லிட்டு கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க. அதில் 100% பண்ண மாட்டாங்க. ஏதோ ஓரளவு பண்ணியிருக்காங்க. ஸ்பீச் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு பின்னாடி வண்டியை தொடர்ந்து வந்து யாரும் பின்னாடி வராதீங்க, என் வண்டி பின்னாடி யாரும் வராதீங்கன்ட்டு சொல்லிட்டு தான் போகிறார் ஒரு ஸ்டேஜ்லையும். நம்ம பசங்க தான் வந்து நண்பா நண்பிகள் வந்து கேட்க மாட்டேன்றாங்க. அதனால் வந்து மறுபடியும் வந்து வந்து ஒரு உயிர் இழக்கல. பட் வந்து வண்டியில் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு விஜயோட ஸ்பீச்சுக்கு பார்க்க போயிருக்காரு. அந்த வண்டியில் போகும்போது இடிச்சுட்டு கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவும் நடக்கிற போரில் பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவி குழந்தைகளும் தான் மக்கள் தான் இறந்து போகிறாங்க. இப்போ பாருங்க, மாணவிகள், பள்ளி மாணவிகள், அதுவும் 165 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு பிரியாவிடை கொடுத்துருக்காங்க. அந்த ஊரில் இருக்க அனைத்து பேரும் சேர்ந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ரொம்பவே மன வருத்தமாக இருக்காங்க. இந்த போர் வந்து எங்கே போய் முடியும்னு தெரியல. இறந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன குழந்தைங்களும் வயசானவங்களும் அப்பாவி மக்கள் தான் இறந்து போகிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த போர் சீக்கிரம் நின்றா நல்லது. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் எடுத்து கமெண்ட்ஸில் போடுங்க. சுயல் அப்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை.